Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. சீக்கிரமா எழுந்து அவனுக்கு பழக்கம் இல்லை. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு விடயம் பழக்கம் இல்லாத விடத்து நாம் ஆங்கிலத்தில் be used to plus gerund என்ற வடிவத்தை பயன்படுத்துவோம். இங்கு பழக்கம் இல்லை என எதிர்மறையாக வாக்கியத்தை கூறுவதால் be form plus not plus used to plus gerund என்றவாறு வாக்கிய அமைப்பு காணப்படும். உதாரணங்களை பார்க்கும்போது தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். இங்கு present tense தொடர்பாக வாக்கியங்களை பார்க்க போவதால் be ஃபார்மாக am, is, or are என்பவை பயன்படும். அதாவது am used to, is used to, are used to என்பவற்றினுடைய எதிர்மறை வடிவமான am not used to, is not used to, are not used to என்றவாறு பயன்படுத்துவோம். சீக்கிரமா எழுந்து அவனுக்கு பழக்கம் இல்லை. அவனுக்கு இங்கு அவனுக்கு என்பது ஆங்கிலத்தை பொறுத்தவரை வாக்கியத்தின் எழுவாயாக பயன்படுத்தப்பட உள்ளது. ஆகையால் he என்பதைத்தான் பயன்படுத்துவோம். அவனுக்கு என்பது him இருந்தாலும் நாம் இங்கு பயன்படுத்துவது என்ன? he. ஏன்? ஆங்கில வாக்கியத்தில் அதுதான் எழுவாயாக பயன்படுகிறது. அப்போ சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் நாம் பயன்படுத்த முடியும். he is not used to getting up early. He is not used to getting up early. Again, he is not used to getting up early. எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லை. பொய் சொல்லி பழக்கம் இல்லை. I am not used to lying. lie என்ன? பொய் சொல்றது. அதனுடைய ing form lying. lying. I'm not used to lying. ஒரு முறை சொல்லி பார்ப்போமா? I'm not used to lying. இங்க lying என்பது உங்களுக்கு ஞாபகம் வர இல்லைண்டா? I'm not used to telling lies அப்படின்னு சொல்லலாம். telling lies. அது அவளுக்கு பழக்கம் இல்லை. எது பழக்கம் இல்லை? அது. She is not used to it. She is not used to it. Again, she is not used to it. எங்களுக்கு காலையிலேயே சீக்கிரம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அது விடிய காத்தால சாப்பிட்டு பழக்கம் இல்லை. எளியா. We are not used to eating early in the morning. We are not used to eating early in the morning. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. We are not used to eating early in the morning. இப்போ உங்களுக்கான வினா, அவர்களுக்கு நீச்சல் அடிச்சு பழக்கம் இல்லை. Please comment your answer. Splendid. You got it. இன்னும் ஒரு வாக்கியம் பார்ப்போம். என் அம்மாவுக்கு ரயிலில் பயணித்து பழக்கம் இல்லை. Please comment your answer. Wow, you're great. Very good. அது அழகாக தெரியலாம், ஆனா இல்ல. சிலதுங்களுக்கு தூரம் இருந்து பார்க்கல, இல்ல ஒரு சைடால பார்க்கல, அதை பார்க்க அழகா தெரியும், ஆனா அப்படி இல்ல. ஆனா இல்ல. இங்க நாம் பயன்படுத்துவது அழகாக தெரியலாம். may seem. may seem என்பதை பயன்படுத்துவோம். ஆனா இல்ல, but it is not. but it is not.
அது அழகாக தெரியலாம். It may seem beautiful. It may seem beautiful, but it is not. It may seem beautiful, but it is not. எங்கூட சேர்ந்து மறுமுறை இருக்க சொல்லி பாருங்க. It may seem beautiful, but it is not. அது கஷ்டமா தெரியலாம், ஆனா அப்படி இல்லை. ஆனா இல்ல. கஷ்டமா தெரியலாம், ஆனா இல்ல. வாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம். It may seem hard. It may seem tough. It may seem difficult. இதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ சொல்லுங்க. But it is not. It may seem hard, but it is not. It may seem hard, but it is not. அது உயரமா தெரியலாம், ஆனா இல்ல. ஒரு பார்க்க உயரமா தெரியலாம், ஆனா இல்ல. It may seem tall, but it is not. It may seem tall, but it is not. அது புதிராக தெரியலாம், புதிர் போல தெரியலாம், ஆனா இல்ல. Please comment your answer. Amazing, you got it. அது சுலபமா தெரியலாம், ஆனா இல்ல. ஒரு பார்க்க சுலபமா தெரியுது, ஆனா இல்ல. Comment your answer. Splendid, you got it. ஏன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் தேடி தேடி பாக்குறேன், ஏன் தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. கடந்த காலத்துல நடைபெற்ற செயலை பற்றி பேசுகின்றோம். என்னால ஏன்னு கண்டுபிடிக்க முடியல. முயற்சி செய்தேன், ஆனாலும் முடியல. ஏதாவது ஒன்றுக்கு நாங்க முயற்சி செய்து முடியாத பட்சத்தில் அதுக்கு நாங்க couldn't என்பது பயன்படுத்த முடியும். அப்போ I couldn't find out why. I couldn't find out why. Again, I couldn't find out why. எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. முதல்ல சொன்ன காரணத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு இப்ப இடத்தையே கண்டுபிடிக்க முடியல. எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அவன் விடாம இருந்த நோய் இல்ல. I couldn't find out where. I couldn't find out where. எல்லாம் பாவிட்டு சத்தமா இருக்க சொல்லி பாருங்க. Very good. I couldn't find out where. எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. எப்படித்தான் இது நடந்திருக்கும், எப்படி செய்திருப்பாங்க என்னால் கண்டுபிடிக்க முடியல. I couldn't find out how. I couldn't find out how. எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து சொல்லி பாருங்க. I couldn't find out how. இப்போ உங்களுக்கான வினா, அவளால் எப்போன்னு கண்டுபிடிக்க முடியல. அது எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவளால கண்டுபிடிக்க முடியல. Please comment your answer. Very good. You got it. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? Be form plus not plus used to plus gerund என்பதையோ, may seem but it is not என்பதையோ, couldn't என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Thank you for watching.